வாழ்த்தி வரவேற்கிறேன். மற்றும் ஊடகம் வாயிலாக இணைகிற அனைத்து நண்பர்களும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் மகிமைப்படுவாராக. அநேக நாட்களுக்கு பின்பு மீண்டும் இங்கே இருப்பதை மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நாமே மகிமைப்படுவார். ஆமென். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கவனத்தை திருப்போம். அதற்கு முன்பாக நான் ஒரு சில காரியத்தை மற்றும் சொல்லிட்டு உள்ள வசனத்துக்குள்ளே போக விரும்புகிறேன். தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் விசுவாச வாழ்க்கையில் வளர விரும்புகிறார். ஆமென். விசுவாசத்தில் பூரணராகவும் விசுவாசத்தில் வளரவும் கிறிஸ்துவை போல் கிறிஸ்துவை பிரதிபலிக்கவும் விரும்புகிறார். ஆமென். அநேகரை நாம் சபைக்கு கூட்டிகிட்டு வர வேண்டியது அவசியம். அநேகரிடம் நாமளே சபையாக இருப்பது அவசியமாக இருக்கிறது. ஆமென். அநேகர் சபைக்குள் வரமாட்டார்கள். அநேகரிடத்தில் சபைதான் அவர்களிடத்தில் போக வேண்டும். சபை என்பது இந்த அரங்கம் அல்ல. இந்த அரங்கம் இது ஒரு கூடாரம். இது நம்ம நிர்வாக வசதிக்காக அரசாங்கத்தில் இது கிறிஸ்தவ சபை என்று சொல்கிறார்கள். அதற்கு நம்ம எதுவும் அவர்களோட தர்க்கம் பண்ண தேவையில்லை. அடிப்படையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது நாம் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். ஆமென். கிறிஸ்தவம் என்பது மதம் என்று சொல்கிறார்கள். அதுவும் நிர்வாகத்திற்காக மற்ற மதங்களோடு போடுவது, ஒரு லிஸ்ட் வைக்கிறதுக்காக, ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு காரியத்தை பார்க்குறதுக்காக சொல்கிறார்கள். ஆனால் நாம் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டியது கிறிஸ்தவம் என்பது மதமோ கோட்பாடோ அல்ல, கிறிஸ்துவுடன் உள்ள உறவாக காணப்படுகிறது. ஆமென். ஆகையால் நாம் கிறிஸ்தவர் என்கிறதில் பெருமைப்படுவதற்கு ஒன்றுமல்லை, கிறிஸ்து நம்மை ரட்சித்தாரே என்று கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதற்கு தான் இருக்கிறோம். ஆமென். சபை என்பது, அரங்கம் என்பது ஒரு புரிதலுக்காக, ஆனால் நாமே சபையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். மற்ற ஒரு இதில் சொல்ல வேண்டும்னா, தேவன் நம்மை ஜப வாழ்க்கையிலும் வளர விரும்புகிறார். ஆமென். உங்களையும் என்னையும், எனக்கும் சேர்த்து தான் இது. நான் பிரசங்கிப்பது உங்களுக்கு அல்ல, எனக்கும் சேர்த்து. என்னை நீங்கள் குறியீடாக வைத்து பார்க்கக்கூடாது, இவன் இருக்கிறானா அப்படின்ட்டு. நானும் நீங்களும் வசனத்தை போல் மாற வேண்டும். ஆமென். அநேக நேரங்களில் அண்மையில் ஒரு தாயாரிடம் பேசி கொண்டு இருக்கும்போது ஒரு போதகருடைய செய்தி வந்தது. அவர்கள் எப்போதும் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறவர்கள். அவர் பேசின செய்தியும் அவர்களை சற்று எல்லலாக பேசும் மாதிரி, அது ஒரு ஆன்லைன் மெசேஜ், அதனால் யாரும் தெரியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொன்னாங்க, முடிந்தவுடனே அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் போய் பார்த்தா தான் தெரியும் அவர் விசுவாசத்தில் வாழ்றாரா கவலையில் இருக்காரா அப்படின்னு சொன்னார்கள். நம்மளோட வேலை மேலே போதிக்கிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள் சொல்லி பார்த்தா அவர்களை மாறுறதில்லை, போதிக்கிறவர்களும் சேர்ந்து வேதத்தை போல் மாற வேண்டும். ஆமென். போதிக்கிறவர்கள் எல்லாம் பூரண புருஷர்களாக இருந்தார்கள் என்றால் தேவனோடு எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்பார்கள். எல்லாரும் சபையாக வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். ஆகையால் முன்பாக நிற்கிறவர்கள் அல்ல, நாம் வேதத்தின்படி மாற வேண்டும், ஜப வாழ்க்கையிலும் வளர வேண்டும். ஆமென். ஒரு காரியத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன், சொல்லிவிட்டு வசனத்துக்கு போகலாம். நாம் அநேக நேரம் நம் மற்றவர்களுக்காக ஜபித்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய குடும்பத்தினர் கிறிஸ்துவை அறியாதவர்களாக ஜபித்து கொண்டிருப்போம். அநேக நாட்கள் ஜெபம் பண்ணி காரியம் நடக்காதது போல் இருக்கும், ஆனால் தேவன் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். ஆமென். ஒரு காரியத்தை நான் சாயங்கால ஆராதனையில் சொன்னேன், அதை மீண்டும் ஒரு முறை சொல்லிவிட்டு வசனத்துக்கு திரும்புகிறேன். பார்த்திங்கன்னா, ஒரு போதகர் குடும்பத்தில் ஒரு போதகருடைய குழந்தை, ஒரு பெண், ஒரு 15 வயது இருக்கும். சற்று ரிபல்யஸ் ஷிவாஸ், அதாவது போதகர் வீடுனா கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்கும். அதை எதிர்த்து இந்த பொண்ணு போயிடுச்சு. அவங்க அம்மாவால் ஒன்றும் பண்ண முடியல. அவங்க அம்மாவால் பண்ண முடிந்ததெல்லாம் ஜபம்தான். இது என்னன்னா, நீங்கள் ரொம்ப இப்படி பண்ணிங்கன்னா என்னையை கொண்டுருவேன் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிருச்சு. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மனித கைகள் ரொம்ப சிறிய கைகள், ஆண்டவரோட கைகள் பெரிய கைகள். ஆமென். பாருங்கள் என்னாச்சு அப்படி என்றால், ஒரு பெரிய ஒரு பேண்டு, அது 80களில் அந்த பேண்ட், நான் அதெல்லாம் இந்த ஸ்டேஜில் சொல்ல போகிறதில்ல. அந்த பேண்டை பார்த்தாலே அது ஒரு தவறான ஒரு வழியில் மாம்சத்தில் வாழ்கிறவர்களுக்கு எல்லாம் சரியாக தோன்றுகிற ஒரு காரியம், தனி மனித ஒழுக்கத்தை தாண்டிய ஒரு காரியமாக கூட இருக்கும் அது. பாருங்கள் என்ன நடந்தது என்றால், அவர்கள் சொல்லுவார்கள் அதில் ஒரு போதைப் பொருள், அந்த பொருள் பேரையும் நான் சொல்ல விரும்பவில்லை, அது பவுடராக இருக்கும். அவர்கள் என்ன சொல்கிறாங்க, ஒரு பெரிய பார்ட்டி, அவங்க பார்ட்டி பண்ணது நிறைய அமெரிக்க ஐக்கிய நாட்டிலே அந்த பேண்டை நிறைய ஹோட்டலில் பேன் பண்ணிட்டாங்க. அவங்க அவ்வளோ பார்ட்டி. என்ன பண்ணுவார்கள் என்றால், முன்பாக ஆடல் பாடலாக இருக்கும், எல்லாம் ஆடி இது பண்ணுவாங்க இசையில்.
அதற்கப்புறம் பின்பாக போய் மற்ற பார்ட்டி இருக்கும், அது ரொம்ப ஃபேன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போவாங்க வரவர்களை. இதில் பெண்களை குறிப்பிட்டு கூட்டு போவார்கள் குறிப்பிட்ட வயதில். அதில் தேர்ந்தெடுக்கிறதற்கு ஒரு நபரை வைத்திருந்தார்கள். அந்த பெண் தான் கல்ட் பிராக்டிஸ் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த செய்வினை செய்வது, மற்ற ஆவிகளுடன் தொடர்பு கொள்வது, இவ்வகையான காரியத்தை செய்கிற ஒரு பெண் இருந்தால். அவங்களுக்கு ஒரு 46-50 வயதுக்குள்ளே இருக்கும். ஒரு கல்ட் வர்ஷிப் மாதிரி வெள்ளையர்களில் ஒரு மாதிரி இருந்த உடனே இந்த பொண்ணும் அந்த பார்ட்டிக்கு போயிடுச்சு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிட்டாங்க. இந்த பொண்ணு சண்டை போட்டு போனது அந்த அந்த அதில் எழுத்துக்கள் அந்த மேகசின்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த இடத்த கிராஸ் பண்ணாலே போதை ஏறிடும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த அந்த பவுடர் வந்து ஏரில் இருக்குது. அப்படி ஒரு இது மனிதனுடைய தேவனை விட்டு விலகின நிலை அது. பார்த்தீங்கன்னா அந்த இடத்திற்கு போனப்போ எல்லாவரையும் அந்த கல்ட் வர்ஷிப் பண்ணுற அந்த லேடி தான் உள்ளே அனுப்புனாங்க. நீ போ நீ போ அப்படின்னு தேர்ந்தெடுத்து. இந்த பெண் வந்தவுடனே, இந்த பெண் அழகிய பெண், நல்ல பெண் தான், தள்ளி விட்டார். வந்தவுடனே பார்த்துட்டு முறைச்சிட்டு நீ வந்துடாத போயிட அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லியிருக்காரு. மீண்டும் மீண்டும் வேறு வேறு வகையில் போனவங்க எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு, எத்தனை நேரம் சொல்கிறது வராத அப்படின்னு மற்றவர் ஓரமாக கூட்டிகிட்டு போய், ஏன் அந்த பெண்ணை நீங்கள் அப்படி சொல்கிறீர்கள் என்றார்கள். உடனே அந்த பெண்ணுக்கு பின்பாக நான் ஒரு ஒளியை காண்கிறேன், பட்டயத்தை உருவனதுடன் ஒரு தூதனையும் காண்கிறேன் என்றார்கள். நீங்கள் பாருங்கள், அந்த பெண் தவறு செய்ததுதான் அந்த தாயாருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. ஆமென். அநேகர் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க, அநேக ஜெபம் ஏறெடுக்கப்பட்டு கொண்டு இருக்கும். உங்கள் ஜெபத்தில் தரித்து நிற்க வேண்டும். ஆமென். சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன், ஆனால் இன்று வசனம் ஏறக்குறைய சற்று விலகி இருந்தாலும் எல்லாம் ஒன்றை சார்ந்த ஒன்றாக தான் இருக்கும் வேதத்தில். ஆகையால் ஜெபம் பண்ணி கொண்டு சோர்ந்து போடுறாங்க. ஆமென். ஜெபம் பண்ணுவது நீங்கள் ஒரு காரியத்தை சாதிப்பதற்கல்ல, தேவனோடு நடக்கிற நடை. ஆமென். உங்களுடைய எண்ணங்களை தேவனிடத்தில் சொல்கிறீங்க. சில காரியங்கள் உங்கள் மனதில் வைக்கப்பட்டதென்றால் அது தேவனால் வைக்கப்பட்ட ஒரு காரியம். ஆமென். நீங்கள் மற்றவர்களுக்காக முன்பாக நின்று ஜெபம் பண்ணுகிறதாக இருக்குது. திருப்பிக் கொள்ளுங்கள், ரோமர் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம் முதல் 21வது வசனம் வரை வாசிக்கும்படி கேட்கிறேன். ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். Praise the Lord. Amen. இன்று நாம் இங்கே போகும்போது ஒரே நோக்கத்தில் தான் போக வேண்டும், விசுவாசத்தில் வல்லவர்களாக போக வேண்டும். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் சபைக்கு இதை குறித்து எழுதுகிறான். ஆவியானவராகிய தேவன் அவனை கொண்டு எழுதினவர் 2000 வருஷத்துக்கு அப்புறம் முதல் ஏஜி சபையில் உங்களுடன் பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த தேவன் சர்வ வல்லவர் என்று பார்க்கிறோம். இந்த செய்திக்கான தலைப்பு இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவன். அதில் நீங்கள் செமிகாலன் வைத்து விட்டு என்ன எழுத வேண்டும் என்றால், ஒரு பிராக்கெட்டில் கூட எழுதிக்கோங்க, நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கும் தேவன் என்று. ஆமென். இதை நீங்கள் தலைப்பு எழுதிக்கோங்க. 3 பாயிண்ட் தான் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் நேரம் குறைவாக இருக்கிறதுனால் கடந்து செல்கிறேன். இதில் எழுதுகிறான், இது ஒரு தேவன் முதல் இடத்துல பார்க்கிறோம். தேவன் இந்த சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா, சூழ்நிலை எல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக இருந்தது. தேவன் சொன்ன நேரமும் அந்த சூழ்நிலையும் ஏதுவாக இருந்த ஒரு சூழ்நிலை இல்லை. All the facts are staked against the people of God. எல்லாம் ஃபேக்ட், அந்த தரவுகள் எல்லாம் அந்த தேவ மனுஷனுக்கு விரோதமாக இருந்தது. ஆமென். தேவன் சொன்ன வார்த்தை ஒன்று, இயல்பான வாழ்க்கையில் உள்ள தரவுகள் ஒன்றாக இருக்குது. டேட்டா என்று சொல்வார்கள் அல்லவா, டேட்டா எல்லாம் கரெக்ட் தான், உலகபூர்வமாக அது சரியான ஒரு காரியமாக இருந்தது. ஆனால் அதில் எழுதப்பட்டிருக்குது எல்லாம் வல்ல இறைவனை பற்றி முதலில் இருந்து எழுதப்பட்டிருக்குது. ஆமென். அதற்கப்புறம் பாருங்க,
தேவன் எவ்வளவு பெரியவர் என்று நாம் அதில் பார்க்கிறோம். அதில் முதல் பாயிண்ட் நான் சொல்றேன், மரித்தோரிலிருந்து உயிர்ப்பிக்கும் ஆவியானவர். ஆமென். மரித்தோரிலிருந்து உயிர்ப்பிக்கும் ஆவியானவராக இருக்கிறார். முதலாவது நான் சொல்ல வேண்டியது தேவனை பற்றி. இது தேவனை பற்றி என்ன சொல்லுகிறது என்றால், வேதத்தில் பார்க்கிறோம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று எழுதியிருக்கிறது. தேவன் எல்லாவற்றையும் கட்டளையிட்டது, வாயால் சொன்னது நிஜமாக நடந்தது. ஆமென். வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். எல்லாம் நிலமும் தண்ணீரும் பிரிய கடவுது என்றார், பிரிவு ஏற்பட்டது. ஆமென். இது எல்லாவற்றையும் அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்த தேவன் என்று பார்க்கிறோம். நாம் சொல்லுகிறோம் அல்லவா, லைட் இயர் என்று சொல்கிறார்கள். 900 சில்லறை வேகத்தில் பயணமாகிறது. அதை அவ்வளோ வேகத்தில் பயணமானாலும் 10 மில்லியன் 10 கோடி வருடங்கள் ஆனால்தான் இந்த இதையை சுற்றி வர முடியும், இந்த கேலக்ஸி. ஆனால் இதை போல் அநேக இடங்களை தேவன் சிருஷ்டித்திருக்கார். நாம் ஒரு பூமியில் ஒரு சிறிய புள்ளியாக இருக்கிறோம். இந்த பூமி இந்த கேலக்சியில் ஒரு சிறிய புள்ளியாக இருக்குது. இந்த கேலக்சி மற்ற எல்லா கேலக்சியை விட ஒரு சிறிய காரியமாக இருக்குது. ஏசாயாவுடைய வார்த்தையின்படி சொல்ல வேண்டும் என்றால், புத்தகத்தின்படி சொல்ல வேண்டும் என்றால், அவருடைய கை அளவுதான் எல்லாமே இருக்கிறது. ஆமென். இந்த தேவன் நாம் பார்க்கிறோம், எல்லாம் பார்க்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் படைத்த இந்த தேவன் பெரியவர். இந்த தேவன் கேட்கிறார், என்னை யாருடன் ஒப்பிடுவீர்கள் என்று கேட்கிறார். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை நம்பி நீங்கள் போக போறீர்கள்? உங்களை சிருஷ்டித்த தேவனையா இல்லை மற்ற காரியத்தை நம்பி போக போறீர்களா என்று கேட்கிறார். இதில் பார்த்தீங்கன்னா தேவன் மகா பெரிய தேவனாக இருக்கிறார். ஆமென். அவர் சிருஷ்டித்த தேவன் மாத்திரமல்ல, நம் சிருஷ்டிப்பை எல்லா இடத்திலையும் பார்க்கிறோம். உங்களையும் அவர் தான் சிருஷ்டித்தார், என்னை சிருஷ்டித்தார். அருகில் உள்ள தேவனை அறியாத யாவர்களும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஆனால் ஒரு வித்தியாசம் உண்டு. நாம் அவர்களோட பெரிய ஆட்கள் இல்லை, அவர்களுடைய சின்ன ஆட்களும் கிடையாது. அவர்களோடு நாம் ஒருவர் தான். ஆனால் ஒரு காரியம் நம்மளை வேறு பிரிக்கிறது, நாம் அவர் இரத்தத்தினால் ரட்சிக்கப்பட்டவர்கள். ஆமென். வருகின்ற கோபாக்கனைக்கு தன் அன்பை செலுத்தி ரட்சிக்கப்பட்டவர்கள். இது எந்த கான்டெக்ஸ்ட்ல இதை பவுலடியார் எழுதுகிறார் என்றால், விசுவாசத்தினால் நீதிமான் ரட்சிப்பான், இந்த அடியில் எழுதிட்டு இருக்காரு. தட் இஸ் அ சேவிங் ஃபெய்த். அது ரட்சிக்கும் விசுவாசம் பற்றி எழுதிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்து ஒரு அற்புதமான ஒரு விசுவாசம் இங்கே வருகிறது. பாருங்க, நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டது ஒரு பெரிய அற்புதம். ஆமென். இந்த அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் கேட்குறாங்க, அவ்வளோ பெருசாக படைச்சா இவ்வளோண்டு இருக்கிற நம்மளை எப்படியா பார்க்க முடியுன்றாங்க. அதையும் செய்ய முடியும் என்றுதான் 2000 வருடத்துக்கு முன்பாக வந்தார், நம்மில் ஒருவராக நடந்தார், மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தார். ஆமென். விசுவாசிக்கிற யாவருக்கும் நித்திய ஜீவனை அளிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். உங்களை ரட்சித்த வருகின்ற கோபாக்கனைக்கு ரட்சித்தாரே, அதுதான் முதல் அற்புதம். ஆமென். முதல்ல இந்த உலகத்தை சிருஷ்டித்தார். சிருஷ்டித்த எல்லாம் ரட்சிக்கப்படவில்லை. பாவத்தின் நிமித்தம் விழுந்து போனது. விழுந்ததின் காரணமாக தேவன் கோபாக்கனை வந்தது. தேவ கோபாக்கனையில் நம்ம காப்பாற்றப்பட்டோம். உங்களை ரட்சித்த தேவன் உங்களோடு இன்று உறவாடி கொண்டிருக்கிறார். ஆமென். அன்று பவுலோடு இருந்து எழுதும்போது இருந்த ஆவியானவர் இன்று உங்களுடன் ஒவ்வொருவருடனும் பேசி கொண்டிருக்கிறார். தேவனுடைய நம் வாழ்க்கையில் தேவனோடு நடக்கிற நடையில் வளர வேண்டும். ஆமென். நானும் நீங்களும் இருப்பது போல இருப்பதற்காக இருக்கவில்லை. இந்த வாழ்க்கையில் தேவன் நியமித்த காரியத்தை நாம் சரியான விதத்தில் செய்து முடிக்க வேண்டும். ஆமென். பாருங்க, சிருஷ்டித்த தேவன் உங்கள் மேல் கரிசனையா இருந்தவர் ரட்சித்தார் உங்களை. அந்த ரட்சித்த தேவன், இந்த தேவன் மகா பெரிய ஒரு பெரிய சாம்ராஜ்யம். ரோம சாம்ராஜ்யத்தில் இது நடந்தது. தேவன் வந்தார், மரித்தார், உயிர்த்தார். இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள கண்கள் திறக்கப்பட்ட யாவர்களுக்கும் ரட்சிப்பு வழங்கப்பட்டது. ஆமென். அநேகர் ஏன் இன்னும் சபைக்குள் வரவில்லை? ஏனால் கண்கள் திறக்கப்படவில்லை. ஏனென்றால் தேவனுடைய ஆவியானவர் செயல்படும்படிக்கு நாம் ஜெபம் செய்ய வேண்டும். ஆமென். அநேகர் நம்மை கொண்டு தான் ரட்சிக்க சித்தமாக இருக்கிறார். ஆனால் என் சபையை இந்த இடத்தில் வைத்ததற்கு ஒரு காரணம் உண்டு. இந்த ஏரியாவில் இருக்கிறது அநேகர், நான் யோசிப்பேன், இந்த வாழ்க்கை எவ்வளவு உண்மையோ மறுமையும் அவ்வளவு உண்மையானது. ஆமென். கண்களை, இந்த வாழ்க்கையில் கண்களை மூடி நதியை கடந்து மறுபக்கத்தில் போனதுடன் கிறிஸ்துவின் கரத்தை பிடித்து நாம் மேலே செல்வோம். கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத யாவரும் அவரை நியாயாதிபதிகளாக சந்திப்பார்கள். ஆமென்.
வருகின்ற கோபத்திற்கு அவர்கள் மேல் ஜான் யோவானின் புஸ்தகத்தின்படி சொல்ல வேண்டும் என்றால் ஏற்கனவே அவர்கள் கோபத்திற்கு உள்ளாக இருக்கிறார்கள். ஆமென். நாம் இப்போ வெளியில் போயிட்டு எல்லாத்துட்டையும் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார்னு சொல்றது சரிதான், ஆனால் தேவனுடைய பட்சணைக்கு பக்கத்தில் இருக்கிறார்கள். ஆமென். அவர்களை நேசிக்கிறோமானால் அவர்களிடத்தில் சொல்ல வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. ஒரு நாள் தேவன் கேட்பார், உன்னை இந்த இடத்துல வேலைக்கு வச்சேன், உன்னை இந்த நபரோட நடக்க செஞ்சேன், ஒரு நேரம் என் பெயரை சொன்னாயா என்று என்கிட்ட கேட்பார். என்கிட்ட கேட்ட அதே தேவன் இங்கே இருக்க ஒவ்வொருவர்கிட்டையும் அதே கேள்வியை கேட்பார். ஆமென். அதற்கான பதில் சொல்ல வேண்டும். எசேக்கியேல் சொல்ல வேண்டும் என்றால் சொல்ல வேண்டியது அவருடைய கடமை. அவன் சொல்கிறான், ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை ஐ செட் யூ ஆஸ் அ வாட்ச்மேன், நான் உன்னை வாட்ச்மேனாக வச்சிருக்கிறேன். நிறைய பேர் சௌக்கிதார் என்றெல்லாம் சொல்கிறார், அது வேற. இந்த இதில் வந்துட்டு வாட்ச்மேன்னா ஒரு உத்தரவாதத்தோடு இருக்கிறோம். நீங்கள் காவல் காக்குறீங்க. ஒரு எதிரி வர்றான்னா சொல்ல வேண்டும். நீங்கள் சொல்வதை சொல்லிவிட்டு அவர்கள் கேட்கிறார்கள் கேட்கவில்லை என்பது அவர்கள் தலையில், உங்கள் கைகள் சுத்தமாகிவிடும். ஆமென். அவர்களுடைய இரத்தம் உங்களுடைய கரத்தில் இராமல் போய்விடும். ஆனால் சொல்லவில்லை என்றால் என்னையும் உங்களையும், நானும் நீங்களும் கடன்காரர்களாக தான். ஒருவர் நமக்கு சொன்னதுனால் நாம் இங்கே இருக்கிறோம். ஆமென். விசுவாசம் கேள்வியினால் வந்தது இல்லையா? நம்ம கேட்டதினால் ரட்சிக்கப்பட்டோம், ஆண்டவர் கிரியை செய்ததினால். நமக்கு யாரும் சொல்லவில்லை என்றால் நாமும் அதே மாதிரி தான் இருந்திருப்போம். இன்னைக்கு பாருங்க, நாம் ஒரு காரியத்தை பெற்றுக்கொண்டு அதை நாம் செலுத்தவில்லை என்றால் கடனாளியாக இந்த இடத்தை விட்டு போவோம். ஆமென். அந்த இடம் நம்ம போகக்கூடாது. ஒரு உரையாவது நாம் சொல்ல வேண்டும். பாருங்க, இந்த சிருஷ்டித்த தேவன் நம்மை தாங்கி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஆமென். இது சபைக்கு பேசுகிற வார்த்தை, வெளியில் உள்ளவர்களுக்கு அல்ல, சபையில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் பேசி கொண்டிருக்கிறார். உங்களை தாங்கி கொண்டு வந்துட்டு இருக்கிறார். இந்த வசனத்தின்படி சொல்ல வேண்டும் என்றால், அந்த தேவன் இவ்வளவு காரியத்தையும் சிருஷ்டித்தவர், ரட்சித்தவர், அடுத்த ஒரு காரியத்தை பண்றார், தாங்கினவர், இன்று உங்களிடத்துல பேசி கொண்டிருக்கிறார். அது வித்தியாசமான இடத்தில் நான் அணுக வேண்டும் என்று நினைக்கிறேன். He turns the dead situation into life. Amen. மரித்த சூழலை உயிர்ப்பிக்கிற தேவ ஆவியானவராக இருக்கிறார். ஆமென். இந்த தேவ ஆவியானவருடைய வல்லமை பயங்கரமானது. இந்த தேவ ஆவியானவர் உயிர் கொடுக்கிறவர் மாத்திரம் அல்ல, உயிரையும் எடுப்பார், அதை மீண்டும் மறுபிக்கவும் அவரால் முடியும். ஆமென். பாருங்க, நம்ம ஆரம்ப கிரியேஷன்ல பார்த்தோம். அடுத்து எசேக்கியேல் 30, நேரம் குறைவாக இருக்கு, நான் சொல்லிவிட்டு கடந்து செல்கிறேன், நீங்கள் வீட்டில் போய் வாசிப்பீங்கன்னு நம்புகிறேன். எசேக்கியேல் 37 1-14 வாசிக்க வேணாம். இது வேலி ஆஃப் டெட் போன்ஸ். எசேக்கியேலை ஆண்டவர் வந்துட்டு ஒரு பள்ளத்தாக்கில் கொண்டு நிறுத்துறாரு. உலர்ந்த எலும்புகளின் ஒரு அனுபவம். எசேக்கியேல் வந்துட்டு ஒரு பெரிய தேவ மகிமையை பார்த்தவன். ஒரு சில தீர்க்கதரிசிகளுக்கே அந்த ஸ்லாக்கியம் கொடுக்கப்பட்டது. அதில் ஒருவன் எசேக்கியேல். பயங்கர ஒரு தீர்க்கதரிசி. தேவனுடைய மகிமையை பார்த்தான். தேவனுடைய மகிமையை பார்த்தவன் மாத்திரமல்ல, கிறிஸ்துவை முன்னறிவித்தவனாக இருக்கிறான். ஒரு நதி ஓடுகிறது, அது போகும் இடமெல்லாம் ஆரோக்கியப்பட்டு விளைக்கும். இயேசு கிறிஸ்துவை முன்னறிவித்த ஒரு நபராக காணப்படுகிறான். இவ்வளத்தையும் பார்த்த ஒரு நபர்தான் ஆண்டவர் அவனை உலர்ந்த எலும்புகளுக்கு முன்பாக வைத்து விட்டார். அவனுக்கு தோணி இருக்கும், ஆண்டவரே, இந்த உலர்ந்த எலும்புகளுக்கு முன்பாக என்னையா கொண்டு வச்சிருக்கிறீங்க? உமது மகிமையை காமிச்சிங்க, பிரமாதம். கிறிஸ்துவை பற்றின அறிவை தந்தீங்க, பிரமாதம். இந்த உலர்ந்த எலும்புகளை எதுக்கு சுவாமி? அவன் நினைச்சிருப்பான், இந்த எலும்புகள் சேருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் அங்க நிறுத்தின ஆண்டவர் கேட்டார் அவன்கிட்ட, இந்த உலர்ந்த எலும்புகள் மீண்டும் உயிர் பெறுமா என்று நம்புகிறியான்னு கேட்டாரு. நீங்களும் நானும் இருந்தால் இன்றைய இருக்கிற அறிவுக்கு நம்ம என்ன சொல்லியிருப்போம்? வாய்ப்பே இல்லை ஆண்டவரே. ஆனால் அறிவாளியான தீர்க்கதரிசி என்ன சொன்னாங்க? ஆண்டவரே, இது உமக்கு தான் தெரியும். ஏனென்றால் அந்த எலும்புகள் உருவாகி அது உயிருடன் இருக்கும்போது பார்த்த ஒருவர் அவர். அந்த எலும்புகளையும் உருவாக்கின தேவன் அவர். ஆமென். அது எலும்பு இதாய் ஒன்றும் இல்லாமல் போனாலும் பரவாயில்ல, அதை மீண்டும் உயிர்ப்பிக்க வல்லவர் இருக்கிறார். ஆமென். அதே எசேக்கியேல் கண்களுக்கு முன்பாக அந்த எலும்புகள் மீண்டும் உயிர் பெற்றது. இது ஒரு தரிசனமாக காண்கிறான். ஆமென். உலர்ந்த எலும்புகளின் தரிசனங்கள் அநேகர்களுக்கு இருக்கலாம். அநேக இந்த வாழ்க்கையில கடினமான சூழ்நிலையை காத்து கொண்டு போயிருக்கலாம்.
ஆனால் ஒரு காரியத்தை நினைவு கொள்ள வேண்டும், இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தேவன். ஆமென். உங்களுடைய நம்பிக்கையற்ற சூழ்நிலையை மாற்றி அமைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். இந்த தேவனை பற்றி நாம் விசுவாசம் வைப்பதற்கு வெட்கப்படக்கூடாது, பயப்படவும் கூடாது. மற்ற ஒரு இடத்துல பார்க்குறோம், கிறிஸ்து இயேசு வந்தார், மரித்தார், 3 நாள். முதல் நாள் கடினமான நிகழ்வு, 2வது நாள் மௌனம், ஒரு சத்தமும் இல்லை. 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். ஆமென். அவர் உயிர்ப்பிக்கப்பட்டது இங்கே ஒவ்வொருவருக்கும் ஒரு சாட்சியாக இருக்கிறது. நான் சொல்லுகிறது தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாம் இந்த வாழ்க்கையில் இருக்கிறோம், ஒரு நாள் நாம் இந்த வாழ்க்கையை விட்டு மறுகரைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரும். ஆமென். அந்த நேரத்தில் பலர் புலம்புவது போல் நாம் புலம்பக்கூடாது. இந்த உலகத்தில் நாம் கண்களை மூடினால் அடுத்த பக்கத்தில் நம் கரத்தை பிடித்து உங்கள் கண்ணீர்களை துடைக்கிற தேவன் உங்களை தூக்கி செல்கிறார். ஆமென். அதே தேவன் தான் ரட்சித்தார், ரட்சித்தவர் உங்களை தாங்கி இந்த உலகத்தில் தாங்கி கொண்டு இருக்கிறார். இது ஒரு வனாந்திர வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் அநேக துயரங்கள் இருக்கலாம், சந்தோஷமான அனுபவங்கள் கூட இருக்கலாம். பிரசங்கியின் வார்த்தையின்படி சொல்ல வேண்டுமென்றால் எல்லாம் மாயையும் மனசுக்கு விசனமுமாய் காணப்படுகிறது. ஆமென். இது தேவன் இல்லாதவர்கள் சொல்ல வேண்டியது. ஆனால் தேவனை உடையவர்கள் என்ன சொல்ல வேண்டியதுன்னா, யோபுவுடன் சொல்ல வேண்டும், நான் இந்த இடத்தை விட்டு போனவனே என் இரட்சகரை நான் ஆமென். இந்த இரட்சகர் யார் என்றால், 4 பேரில் ஒருவராய் இருந்த இந்த தீ சூளையில் போன ஒருவர் உங்களோட இருக்கிறார். ஆமென். அவர் உங்களை தனியாக விட்ட அந்த தேவன் உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். உயிர்ப்பித்த கிறிஸ்துவை உயிர்ப்பித்த ஆவியானவர் இன்று உங்களோடு வாசம் செய்கிறார். ஆமென். உங்கள் சூழ்நிலை எந்த நிலையில் இருந்தாலும் உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 2வது காரியத்தை நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒரு நேரம் வாசிச்சிருங்க, அது கொஞ்சம் நல்லது நினைக்கிறேன். 18, 19 வாசிங்க பார்ப்போம். அதே உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். Praise the Lord. ஆபிரகாமுடைய கதை யாவருக்கும் அறியும். இருந்தாலும் பார்க்கிற யாராவது ஒருவர் புதிய ஆளாக இருந்தால் அவர்கள் கோப் பண்றதுக்காக நான் சொல்லிட்டு செல்கிறேன். ஆபிரகாம் என்கிறவர் ஊர் என்கிற தேசத்தில் வாழ்ந்து கொண்டு வந்தவர். அவர் தகப்பனாரோட ஊர் என்கிற தேசம், அது பேர் ஊர், அந்த இடம் பேர். அது எந்த இடத்தில், உலக வரைபடத்தில் எந்த இடத்தில் இருக்கிறது என்று பார்த்தீர்கள் என்றால், அண்மையில் உள்ள ஈராக், ஈரான் அந்த நாடுகளை தொட்டு தொடங்கி இருக்கும். நாம் அடிப்படை வரலாறு இது படிக்கும் போதெல்லாம் படிச்சிருப்போம். மெசபோட்டோமிய சிவிலைசேஷன்லாம் படிச்சிருப்போம். மெசபோட்டோமிய நாகரிகம் அந்த இடத்திலிருந்து வருகிறார். அந்த இடத்தில் இருக்கும்போது நம்ம அறிய வேண்டும் என்றால் சிந்து நாகரிகம் என்று சொல்வார்கள், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் என்று அதை சொல்வார்கள். இந்த காலகட்டத்தில் நடக்கிறது, இந்த இடத்தில் நடக்கிறது. இது ஒரு கட்டுக்கதையோ இல்லை யாரோ நினைத்து எழுதுனதல்ல, உண்மையாக நடந்ததை ஆவியானவர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். ஒரு நபரை அழைத்தார், ஊர் என்கிற தேசத்திலிருந்து ஆபிரகாமை அழைத்தார். அவர்கள் விக்கிரக ஆராதனையிலிருந்து அவனை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டவர் அவனை ஊரை விட்டு, அந்த இடத்தை விட்டு போக சொன்னவுடன் அவன் ஆண்டவர் மேல் வைத்த விசுவாசத்தில் போய்விட்டான். அவனுக்கு குழந்தை ஏதும் இல்லை, வயதாகி விட்டது, 80க்கு மேலாகி விட்டது. 100 வயது இந்த இடத்தில் பார்க்கிறோம், 100 வயது தொட்டு விட்டது. ஆண்டவர் அவனுக்கு வாக்கு தத்தம் பண்ணினார். என்ன வாக்கு தத்தம் பண்ணினார்? ஆபிரகாம் என்கிற பெயர் இருந்தது. ஆபிராம் என்றால் எக்ஸால்ட். ஆபிராம்னு முதல் பெயர். ஆபிராம் என்றால் எக்ஸால்டட் ஃபாதர், உயர்த்தப்பட்ட தந்தை என்று பொருளாகும். தமிழில் மொழிபெயர்க்கலாம். அதை தேவன் ஆபிரகாம் என்றார். ஆபிரகாம் என்று சொன்னால் உனக்கு அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக்குவேன் என்று சொன்னார். இதை யாரிடம் சொல்கிறார் என்றால், ஒரு 16 வயது வாலிபனிடத்திலும் ஒரு 13 வயது ஒரு ஸ்ரீ இடத்திலும் உனக்கு கல்யாணம் ஆகும்போது என்று சொல்லவில்லை. ஒரு 85-95 உள்ள ஒரு நபரிடத்தில் சொல்லுகிறார் இந்த காரியத்தை. இந்த காரியத்தை சொல்லும் பொழுது ஆபிரகாமுக்கும் அது தெரியும், சாராளுக்கும் தெரியும் இது சாத்தியமற்ற ஒரு காரியம் என்று. ஆமென். இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்த தேவன் ஆனால் இதை செய்ய வல்லவர் என்று அவன் விசுவாசித்திருந்தான். ஆமென்.
அவன் சூழ்நிலை அது நடக்காது என்று சொல்லப்பட்டது. அது பார்க்கும் பொழுது இது இயற்கைக்கு எதிரான ஒரு காரியம் என்று பகுத்தறிவாளர்கள் என்று சொல்கிறவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் இந்த இயற்கையை படைத்தவர், அதில் ஒன்றாய் இருந்த தேவன் இதையெல்லாம் அப்பாற்பட்ட ரீதியில் செயல்படுவார் என்பதை அவர்கள் அறியார் இருக்கிறார்கள். ஆமென். ஆனால் ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் என்ன அறிந்திருக்கிறோம் என்றால், இந்த ரட்சித்த தேவன் இயற்கைக்கெல்லாம் அப்பாற்பட்ட ரீதியில் கிரியை செய்கிறவர் என்று அறிந்திருக்கிறோம். இந்த தேவன் இந்த அடிப்படையாக வைத்துதான் இந்த காரியத்தை பவுல் அடியார் எழுதுகிறார். இந்த இடத்தில் பார்க்கிறோம். பார்த்தீங்கன்னா விசுவாசம் என்றால் இது முதல் நம்பிக்கையுடைய உள்ள விசுவாசம், நம்பிக்கையுடைய உள்ள விசுவாசம். இதுதான் முதல். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை ஃபர்ஸ்ட் மரித்தோரிலிருந்து உயிர்ப்பிக்கிற தேவ ஆவியானவர். இது இரண்டாவது பாயிண்ட், நம்பிக்கையுடனே உள்ள விசுவாசம். இறுதியில் அந்த வசனத்தில் பார்க்கிறோம், நம்பிக்கையுடனே உள்ள விசுவாசம். நம்பிக்கை என்றால் என்ன என்கிற முதல் கேள்வி இருக்கிறது. நம்பிக்கை வேறு, விசுவாசம் வேறு. அது ஒரு சிறிய ஒரு கோடு இருக்கு, பக்கத்தில் தான் இருக்கிறது. நீங்க பாருங்க, நம்பிக்கை ஒரு காரியத்தை நான் நம்புகிறேன், இது நடக்கும் நினைக்கிறேன், நடந்தாலும் நடக்கலாம். இட்ஸ் அ ப்ராபபிலிட்டி படி பார்க்குறோம். நம்ம எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்து இது நடந்தாலும் நடக்கலாம், நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேசுவோம். அப்படி இல்லைன்னா நடக்கணும்னு ஆசைப்படுறேன், ஐ விஷ் இட் ஹேப்பன்ஸ், ஐ ஹோப் இட் ஹேப்பன்ஸ். ஹோப், அதுதான் நம்பிக்கை. இந்த இடத்துல பார்க்குறோம், நம்பிக்கை என்கிற போது அது என்னன்னா, நடக்கலாம் நடக்காமலும் போகலாம். ஆனால் அதோட நிறுத்தலை. பவுலை ஆவியானவர் சொல்லி எழுதுறார், நம்பிக்கையுடைய விசுவாசம். விசுவாசம் என்றால் என்ன? காணாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. ஆமாம், இந்த வசனம் மைண்டில் இருக்கணும் உங்களுக்கு. காணாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. வாசிங்க, அதை வாசிக்கணும்னு கேட்குறேன். எபிரேயர் 11:1 வாசிங்க பார்ப்போம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்குது. பாருங்க, நம்பப்படாதவைகளின் உறுதி. அது கண்களால் பார்க்க முடியல, ஆனால் அது உறுதியாக அந்த பக்கத்தில் இருக்குது. ஆமென். மறு வாழ்வை நம் கண்களால் பார்க்க முடியல, ஆனால் உறுதியாக அங்கே இருக்கிறது. ஆமென். அநேக காரியங்கள், தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் இன்று உங்க கண்களால் பார்க்க முடியவில்லை, ஆனால் அது அந்த பக்கத்தில் இருக்கிறது. ஆமென். இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் பின்தங்கி இருக்கிறீர்கள், ஆனால் உங்கள் ஆசீர்வாதத்தை, தேவன் உங்களுக்கு வைத்திருக்க ஆசீர்வாதத்தை ஒரு கண்களும் காணவில்லை, காதுகளும் கேட்கவில்லை, மனுஷ இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஏன் தோன்றவில்லை? இது தேவன் வைத்திருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆமென். இயற்கைக்கு அப்பாற்பட்டு செயல்படுகிற ஒரு வல்லமை உள்ள தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை ஒருவரும் பார்க்க முடியாமல் வைத்திருக்கிறார். அவர்கள் ஏன் உங்களை பார்த்து சொல்கிறார்கள், உன் வாழ்க்கை இதோடு முடிந்தது, நீ இதெல்லாம் சரியா பண்ண முடியாது, அங்கெல்லாம் போனா நீ சக்சஸ் ஆக மாட்டே, ஏன் சொல்கிறார்கள்? கண்களால் அவர்களால் பார்க்க முடியவில்லை. ஆமென். எதை பார்க்க முடியல? தேவன் உங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்க காரியத்தை அவர்களுடைய கண்கள் பார்க்க முடியவில்லை. நான் சொல்கிறேன், நீங்கள் யோசேப்புடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். பார்த்தீங்கன்னா, அவனுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு தரிசனத்தை தந்தார், ஒரு சொப்பனத்தை தந்தார். ஆமென். ஒரு கனவை தந்தார். அந்த கனவு நேரிடும் என்று அவன் நம்பினான். அதை சொன்ன மாத்திரத்தில் கேட்ட யாருக்கும் அது பிரியமில்லை. அவனை குழியில் தள்ளிவிட்டார்கள். அவர் தள்ளிவிட்டதெல்லாம் 11 அவருடைய 10 சகோதரர்களாம் அவரை தள்ளி விட்டார்கள். நீங்க பாருங்க, அந்த நேரத்தில் அவர்கள் சகோதரருக்கு கண்களுக்கு தெரியவில்லை, பார்வோனுக்கு அடுத்த இடத்துல யோசேப்பு இருப்பான். ஆமென். அந்த இடத்துக்குள்ள உள்ள தள்ளப்பட்டான். எல்லாம் மூடி குழியோடு சேர்ந்து அவனுடைய கனவும் முடிந்தது என்று நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் கண் அதை காணவில்லை. எல்லாவற்றையும் பார்க்கிற தேவனுடைய கண்கள் யோசேப்பின் மீது இருந்தது. ஆமென். அந்த யோசேப்பை நினைத்த தேவன் அந்த குழியிலும் அவர் பார்த்தார், அந்த சிறையிலும் அவர் பார்த்தார், அந்த ராஜாவின் அரண்மனையிலும் அவர் பார்த்தார். ஆமென். ஏன் ஆண்டவருக்கு அது, எப்பா நம்ம குழியில போட்டானுங்க, எப்படியோ வந்துட்டியப்பா அப்படின்னு சொல்லலாம். ஆண்டவர் ஏற்கனவே சொன்னாரு, இந்த இடத்துக்கு நீ வருவேன். ஆமென். அநேக வாக்கு தத்தங்கள் பண்ண அநேகர் இங்கே இருக்கிறீங்க. அநேக வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதற்காக காத்து கொண்டு இருக்கலாம். தேவனால் சொல்லப்பட்ட காரியங்கள் வாய்க்கும். ஆமென். தேவனுடைய வாக்கு தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது.
தேவனுடைய ஆபகுக்குடைய மொழியில் சொல்ல வேண்டும் என்றால் அது தாமதிக்கலாம், ஆனால் தாமதித்தாலும் நிறைவேறும். ஆமென். அதே வசனத்துக்கு அடுத்து சொல்றான், நீதிமான் the righteous shall live by faith. நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான் என்று சொல்கிறான். அதே இடத்துல கடைசியா முடிக்கும் போது சொல்கிறான், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலனற்று போனாலும், என்னுடைய லெட் மை ஷீப் பென்ஸ் தொழுகையில் ஆடுகள் இல்லாமல் போனாலும், எல்லாம் போயிட்டாலும் என் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சகருக்குள் களி கூறுவேன். ஏனென்றால் அவன் சூழ்நிலையை பார்க்கவில்லை, சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட தேவனை பார்த்தான். ஆமென். அவனுக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நல்லது கிடையாது, ரொம்ப கடுமையானது தேவன் சொல்லிட்டாரு. ஆனால் அது நடக்கும் என்று தெரியும். ஆனாலும் அவன் சொல்றான், இதெல்லாம் நடக்கும், ஆனால் 400 வருஷத்துல கிறிஸ்து வரப்போகிறார் அவனை சொல்ல நேரத்தில். ஆமென். எல்லாவற்றையும் தாண்டி பார்க்கிற ஒரு பார்வை வேணும். நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம் அருகிலே நடக்கிறத பார்த்து கலங்கிறதில்ல. அதில் எழுதியிருக்காங்க நம்பிக்கையுடைய உள்ள விசுவாசம். ஆமென். இவனுக்கு நம்பிக்கையும் இருந்தது, விசுவாசமும் இருந்தது. ஆமென். அநேக நேரங்களில் பாருங்க, நம்பிக்கை இழந்தவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் விசுவாசத்தை விட்டுறாதீங்க, நம்பிக்கை திருப்பி கட்டப்படும். ஆமென். ஒன்றுமே இல்லாமல் போகட்டும், எல்லாமே தருகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென். இந்த உலகத்தில் உங்களை எதற்காக இங்கே கொண்டு வந்தாரோ ஒவ்வொன்றையும் இந்த இடத்தில் வைத்து உங்களை முடிக்காமல் அடுத்த இடத்துக்கு கொண்டு போக மாட்டார். இது நான் உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக சொல்லவில்லை, தேவனுடைய வார்த்தையை நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். ஆமென். தேவன் மாத்திரமே மகிமைப்படுவாராக. மற்ற ஒரு இடத்தில் பாருங்க, ஒரு செத்துப்போன சூழ்நிலை, செத்துப்போன கனவு, இன்னொரு செத்துப்போன தரிசனத்தை பார்ப்போம். உயிர் பிச்சது எப்படின்னு பாருங்க. பவுல் ஒரு கப்பல்ல நடுக்கடல்ல மாட்டிட்டான். ரோமாபுரிக்கு போவாய் என்று ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டது. ஆனால் சூழல் எல்லாம் எதிர்ப்பாக இருந்தது. அது ஒரு நேரம் வாசிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை மட்டும் வாசிங்க பார்ப்போம். ஆனபடியால் மனுஷரே திடமனதாய் இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லப்பட்டபடியே நடக்கும் என்று விசுவாசமாயிருங்கள். ஆமென். நான் முதற்கொண்டு நீங்கள் யாரும் விசுவாசம் இல்லாமல் போகக்கூடாது. விசுவாசமே இல்லைனாலும், அந்த இயேசு கிறிஸ்துவ இடத்துல ஒரு அப்பா பேசினார்ல, எனக்கு விசுவாசிக்கணும்னு தான்ப்பா நினைக்கிறேன், எனக்கு விசுவாசிக்க முடியல, விசுவாசத்தை எனக்கு தாரோன்னு நீங்கள் அப்படி கேட்டுறணும். ஆமென். நீங்கள் அநேக நேரத்தில் அவரை விட நான் விசுவாசமாக இருக்கேன்னு சொல்லக்கூடாது. அருகில் உட்காரவர்களை பார்த்து நம்ம ஓட்டத்தை ஓடக்கூடாது, வேதத்தை பார்த்து ஓட வேண்டும். ஆமென். அநேக நேரத்தில் சறுக்கி விழுந்துருவோம். ஆண்டவர் சொல்கிறாரு, முந்தினவர் பிந்தினவருமாய் இருப்பாங்க. நம்ம நினைப்போம் இவெல்லாம் பரலோகத்துக்கு வர வாய்ப்பே இல்லைன்னு நினைப்போம். அவன் அங்கே இருப்பான். எல்லாம் ஒரு கட்டாயம் இவர் தான் முதல் ரோல இருப்பாருன்னு பார்ப்பாரு, வேற இடத்துல இருப்பார் அவர். எதையும் யாரும் சொல்ல முடியாது. அதனால பக்கத்தில் உள்ளவர்கள் நம் பார்ப்பது சிறிய காரியம், தேவன் மாத்திரமே எல்லாவற்றையும் அறிவார். ஆமென். ஆகவே நம் ஓட்டத்தில் அருகில் உள்ளவர்கள் நமது கணக்கல்ல, வேதாகமமே நமது கணக்காக இருக்க வேண்டும். ஆமென். அந்த தேவன் தான் உங்களுக்கு சொல்கிறார், அந்த பவுலை கடைசியில் சொன்னபடியே ஆகும் என்று அவன் விசுவாசித்தான். அதே போல் ரோமாபுரியில் கிறிஸ்துவை பற்றி அறிவித்தான். ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். மற்ற ஒரு சூழ்நிலையை சொல்லுகிறேன், மோசேயை குறித்து சொல்ல விரும்புகிறேன். மோசே பாருங்க, ஒரு பெரிய அரண்மனையில் வளர்க்கப்பட்டான். எகிப்துடைய அந்த காலத்தில் உள்ள ஞானமான செயல்களை இன்னும் ஆராய்ச்சி பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். ஒரு பெரிய சிவிலைசேஷன், எஜிப்டியன் நெயில் வேலி சிவிலைசேஷன், நெயில் நதி அவங்க பெரிய ஒரு நல்லா வளர்ந்த ஒரு அந்த இடத்துல படிக்க வைத்தார், நல்லா பேச வைத்தார். அவன் திறமையாக இருந்தான், யுத்த களத்தில் முன்பாக இருந்தான். ஆனால் ஒரு நாள் அந்த இடத்தை விட்டு ஓட வேண்டியது விட்டது, ஓடி போயிட்டான். பாருங்க, ஆண்டவர் சொன்னாரு, அவன் நினைச்சான் அரண்மனையில் இருக்கும்போது தான் நம்ம இங்கேருந்து வெளியே எல்லாத்தையும் கொண்டு போவோன்ட்டு. அரண்மனையை விட்டு எங்க கொண்டு போயிட்டாருன்னா வனாந்திரத்துக்கு கொண்டு போயிட்டாரு. தேவன் அநேகரை வனாந்திரத்தில் வைத்து உருவாக்கி கொண்டிருக்கிறார். நீங்க பாருங்க, வனாந்திரத்தில் என்ன நடந்தது என்று பார்க்கணும். அப்போஸ்தலர் வாசிக்க வேணாம், நீங்க வீட்டில் போய் வாசிச்சுக்கோங்க. அப்போஸ்தலர் 7:22
அவன் நல்லா பேசக்கூடியவன் என்று ஸ்தேவான் பதிவிடுகிறான். இது எப்பனா அவன் அங்கிருந்து ஓடும் போது எகிப்தை விட்டு. ஆனால் தேவன் மோசையை பார்த்து பேசும் பொழுது, ஆண்டவரே நான் மந்த நாவு உள்ளவனாக இருக்கிறேன், திக்குவாயும் மந்த நாவு உள்ளவனாக இருக்கிறேன். அது எப்போ நடந்தது என்றால் 40 வருடம் ஆடுகளுடைய திரிந்தான் அல்லவா. அப்போ அவன் வந்துட்டு இந்த எகிப்துடைய தத்துவங்களையும் அரசியலையும் படிக்கிறதற்கு நேரம் இல்லை. ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன் அவன் மனித மொழிகளை பேசுவ அந்த எகிப்தியோடைய ஸ்டாண்டர்டை விட்டு இறங்கிட்டான். நம்ம ஆட்கள் ஒரு 3 வருஷம் தமிழ்நாடை விட்டு போயிட்டா தமிழையே இங்கிலீஷ் மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அவன் 40 வருடம் எல்லாம் மறந்து போச்சு. அதில் எழுதியிருக்குது, மோசே இருந்துதான் யோசேப்பு இருந்து எல்லாம் மறந்த ஒருத்தன் அங்கே வந்திருந்தான். ஆனால் பாருங்க, தேவன் என்ன செய்தார், அந்த வனாந்திரத்தில் வைத்து உருவாக்கி கொண்டிருந்தார். அவன் எகிப்தை விட்டு வருவதற்கு 1 நாள் ஆச்சு. ஆமென். ஏன் 40 வருடம் வனாந்திரத்தில் வைத்திருந்தால் எகிப்தை அவனிடத்திலிருந்து எடுத்து விட்டார். ஆமென். ஏனென்றால் அவன் அங்கே போய் சொல்ல முடியாது, என் திறமையால் நான் செய்தேன் என்று. எல்லாவற்றையும் கொண்டு வந்து அதே நபர் எல்லாம் ஆண்டவரை மறந்துட்டேனேன்னு சொன்னவரை வைத்து எல்லா அற்புதத்தையும் செய்து முடித்தார். ஆமென். இந்த தேவன் பெரியவர் என்பதை மோசேயுடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்கிறோம். 40 ஆண்டுகள் அவன் நினைத்திருக்கலாம், என்னுடைய தரிசனம், என்னுடைய திட்டம் எனக்கு சொல்லப்பட்டது எல்லாம் செத்து போய்விட்டது. ஆம், மனிதர்களுடைய கண்களுக்கு முன்பாக. ஆனால் மரித்தவரை உயிர்ப்பிக்கிற தேவன் அவனுடைய வாழ்க்கையில் கிரியை செய்தார். ஆமென். அவன் விசுவாசம் வளர்ந்தது. அவனை வைத்து என்ன செஞ்சார், செங்கடலை பிளந்தார். அதற்கடுத்து யோர்தானை இது பண்ணார். அதற்கடுத்து எரிகோ கோட்டையோடு தானே. இதுக்கு எல்லாவற்றுக்கும் மேலே என்ன ஒரு பெரிய அற்புதம்னா, அந்த 20 லட்சம் இஸ்ரவேலர்களை நடத்தி வர செய்தது தான். ஆமென். அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை இல்லையா. ஆவியானவருடைய பலன் அவனோடு இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது பார்த்தோம்னா மோசே பேதுருவுடைய சூழ்நிலையை பார்க்கிறோம். ஒரு நாள் கடற்கரை ஓரத்தில் தோல்வி முகத்தோடு உட்கார்ந்துருந்தவன், அவனுடைய வியாபாரம் அன்னைக்கு எல்லாம் முடிந்து போய்விட்டது. அவனோட பிஸ்னஸ் உட்காந்துருச்சு. அவன் அன்று சந்தோஷமான நிலையில் இல்லை. ஆனால் அவனை தேடி ஒருவர் வந்தார். அவர் சொன்னார், படகை உள்ளே எடுத்துகிட்டு போக சொன்னார். அவன் சொன்னார், ஆண்டவரே இந்த நேரத்தில் இல்லை, நாங்கள் ட்ரை பண்ணி எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீங்கள் சொல்கிறீங்க, அதனால் நான் போகிறேன்னு சொன்னான். உள்ளே போனப்ப இருந்த ஆசீர்வாதங்களிலே பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வந்தான். ஆமென். கடைசியாக அவன் தேவனை பார்த்து சொன்னான், ஆண்டவரே நீர் என்னை விட்டு அகன்று போகும், நான் உம்முடன் இருக்கிறதுக்கு தகுதி இல்லை, நான் பாவியாக இருக்கிறேன். ஆனால் அவர் அவனை விட்டு அகன்று போகவில்லை, அவனை மனிதரை பிடிக்கிறவராய் மாற்றினார். ஆமென். எல்லா விஷயத்திலையும் நான் சொல்கிறேன், இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் உங்களுக்கு போய்விட்டது என்று நீங்கள் நினைக்கிறீங்களோ எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார். ஆமென். அநேக காரியங்களை கடந்து வந்திருக்கலாம், சூழ்நிலைகளுக்குள் போய் கொண்டிருக்கலாம். நான் நீங்கள் போக வேண்டும் என்று ஆசைப்பட்டு சொல்லவில்லை, இயல்பை சொல்லுகிறேன். அநேகர் கடினமான காரியத்துக்குள் எதிர்காலத்தில் போகிறதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த உலகத்தில் எல்லாம் உபத்திரமும் உண்டு. ஆமென். அதுதான் நம் இறைவன் சொல்லி கொண்டு போயிருக்கிறார். ஆனால் அதற்கு அடுத்தும் சொன்னார், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் உங்களோடு வாசம் செய்கிறார். ஆமென். உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் எல்லாம் ஃபேக்ட், அதாவது ஃபேக்ட்னு சொல்கிறாங்களா, எல்லாம் தரவுகள். டாக்டர்கிட்ட போய் எல்லாம் செக்கப் எடுத்து எல்லாம் அவர்கள் தரவுகள் சரி, அவர்களுடைய திறமைகள் சரி, அவர்களுடைய தரவுகள் சரி. ஆனால் இந்த தரவுகளுக்கெல்லாம் மேற்பட்ட ரீதியில் கிரியை செய்கிற வல்லவர் ஒருவர் இருக்கிறார். ஆமென். நீங்கள் பாருங்கள், அது சாராளின் கர்ப்பம் செத்ததுன்னு எழுதியிருக்கு, ஆபிரகாமின் உடலும் செத்ததுன்னு எழுதியிருக்கு. ஆனால் உயிர்ப்பித்த தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென். அதே தேவன் இங்கு நம் மத்தியில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். அதான் எழுதியிருக்கு, தேவன் உங்களுக்கு வைத்திருக்கதை எந்த கண்ணும் பார்க்கலை, உங்களுக்காக சொல்லப்பட்ட காரியம் உங்களை வைத்து நிறைவேறும் வரைக்கும் அவர் உங்களோடு இருப்பார். ஆமென். இந்த உலகத்தில்
உலகத்தை விட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போக மாட்டார். எதற்கென்றால் உங்களை வைத்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அவருடைய மகிமைக்கென்று உங்களை வைத்திருக்கிறார். ஆமென். அது எதாக இருந்தாலும் இருக்கட்டும், அது படிப்பாக இருந்தாலும் இருக்கட்டும், நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும், வாட் எவர் யுவர் சிச்சுவேஷன், எங்கே எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம், என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, அது இப்போ இல்லை. ஏன்னா இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைத்த தேவன் அழைத்து விட்டார், அநேக காரியங்கள் நடைபெறும். ஆமென். அநேக வீட்டில் சொல்லலாம், எதிர்பாராத காரியங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் நடந்து விட்டது என்று. அதை குறித்து கவலைப்படுவதில் ஒன்றும் இல்லை. அதிலும் உங்களை வெற்றி சிறக்க செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென். அநேகர் உங்களை நீங்கள் இங்கே வெகு சிலர் இங்கே இருப்பதே ஒரு பெரிய சாட்சியாக தேவன் வைத்திருக்கிறார். அநேகர் உங்களை நினைத்தார்கள் இங்கு நீங்கள் இருக்க போவதில்லை என்று. அநேகர் நினைத்தார்கள் இந்த காரியத்தை இவர் செய்ய போவதில்லை என்று. ஆனால் எல்லாம் வல்ல இறைவன் மகா ஞானத்துடன் உங்களை ரட்சித்தவர், உங்களை தாங்கினவர் இங்கு உங்களை உட்கார வைத்திருக்கிறார். ஆமென். தேவன் பெரியவராக இருக்கிறார். அடுத்து மூன்றாவது, நான் நேரம் கருதி அடுத்து மூன்றாவது இதுக்கு போகிறேன். வாசிக்கும்படி கேட்கிறேன். அடுத்த 20 வாசிக்கும்படி கேட்கிறேன். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். என்ன பண்ணினா, தேவனை மகிமைப்படுத்தினார், விசுவாசத்தில் வல்லவன். அதுதான் அடுத்த மூணாவது பாயிண்ட், விசுவாசத்தில் வல்லவரானான். ஆமென். விசுவாசம் முதலில் பலகீனப்படவில்லை. என்ன தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும் என்றால், நம் விசுவாசத்தை இழந்து விடக்கூடாது. இழந்து விட்டாலும் விசுவாசத்தை தருகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். மூன்றாவது காரியம் பார்க்கிறோம், விசுவாசத்தில் வல்லவனான. இதே ரோமர் புஸ்தகத்தில் எழுதுகிறான், 8ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறான், மரணமோ ஜீவனோ நாசமோ மோசமோ பார்க்காதவைகள் எல்லாமே வச்சுக்கோ, தூதர்கள், இவைகள் எல்லாவற்றையும் என்னை விட்டு, கிறிஸ்துவை விட்டு என்னை பிரிக்காது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஆமென். நீங்க பாருங்க, அந்த நிச்சயம் வந்துட்டு, நான் ஆண்டவருடைய கையை பிடிச்சிருக்கேன், விடவே மாட்டேன் என்பது நிச்சயம் அல்ல. அவர் உங்களுடைய கையை பிடித்திருக்கிறார், அவர் விடமாட்டார் என்பதுதான் நிச்சயம். ஆமென். இது நாள் வரைக்கும் அநேகர்களை பார்த்திருக்கிறோம். அநேக போதகரை எந்திரித்தார்கள், அநேக பாவத்தில் விழுந்து கிறிஸ்துவை விட்டு போய்விட்டார்கள், நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவன் நம்மை பிடித்திருக்கிறார் இல்லையா? இந்த இடத்தில் நாம் உட்கார்ந்து இருக்கிறோம் என்றால் அது நாம் செய்த கிரியை அல்ல, தேவனின் செயலாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதான் பவுல் எழுதுகிறான், எதுவும் என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்காது என்று நிச்சயித்திருக்கிறேன். முதலாவது தேவன் யார் என்று பார்த்தோம். இரண்டாவது நம்பிக்கையோடு உள்ள விசுவாசம் வேண்டும் என்று பார்த்தோம். இது இருக்கும் பொழுது விசுவாசத்தில் வல்லவராக ஆகப்படுகிற பயணம் தொடங்கி விடுகிறது. ஆமென். இந்த வழியில் ஒரே நாளில் ஆக முடியாது. இப்போ பேசி விட்ட உடனே போகும்போது எல்லாம் விசுவாசத்தோட இது பண்ண முடியாது. இட்ஸ் அ ஜர்னி. ஆமென். அது ஒரு பயணமாக காணப்படுகிறது. விசுவாசத்தில் வல்லவனானான். அவன் அநேக நாட்கள் எடுத்தது. ஆமென். அவன் நம்பினான். அதை அவன் நம்பினதற்கு அப்புறம்தான் தேவன் அதை செயல்படுத்தினான். ஆமென். அவன் எல்லாத்தையும் பார்த்தான். எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் நம்பிக்கைக்கு எதிராக இருந்ததெல்லாம் அவன் கன்சிடர் பண்ணான். ஆனால் அதை அவன் எடுத்துக்கொள்ளலை. அவன் நம்பினதெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆண்டவரை நம்பினான். ஆமென். இந்த தேவன், அதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஆபிரகாம் என் காலத்தை பார்த்து மகிழ்ந்தான் என்று. ஏன் அதை சொல்கிறார் என்றால், ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணப்பட்ட முக்கியமான காரியம் கிறிஸ்து அதில் தோன்றுவார் என்று. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆவிக்குரிய ரீதியில் ஆபிரகாமின் குமாரர்களாக இருக்கிறோம். ஆமென். ஒரு காலத்தில் உயர்த்தப்பட்ட தந்தை என்று சொல்லப்பட்டாலும் ஆண்டவரால் அவன் அநேக ஜாதிகளுக்கு குமாரன் என்று சொன்னால் அது ஒரு நகைப்பாகவும் எல்லலாகவும் தெரிந்தது. ஏனென்றால் ஒரு குழந்தை இல்லாதவரிடத்தில் போய் நீ அநேகருக்கு தகப்பன் என்று சொன்னால் அது அவரை எல்லலாக பார்ப்பதாக ஆகும். ஆமென். ஆனால் கிறிஸ்து சொல்வது எல்லலாக சொல்லவில்லை, அது வாக்குத்தத்தமாக சொன்னார். ஆமென். அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவன். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் மனதில் ஒன்று பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். இல்லாதவைகளை உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுது இல்லை, இப்பொழுது பணம் இல்லை, இப்பொழுது சூழ்நிலை எதிராக இருக்கிறது, இப்பொழுது சமாதானம் இல்லை, இப்பொழுது உடல்நிலை ஆரோக்கியம் இல்லை,
அநேகர் கேட்கலாம், இதுக்குள்ளெல்லாம் அப்புறம் ஏன் நடத்துகிறார் அப்படின்ட்டு. இது எல்லாம் தேவனை போல் நம்மை மாற்றி கொண்டே வருகிறது. ஆமென். நம்ம நினைக்கலாம் இந்த எல்லாத்தையும் பார்த்து பயப்படக்கூடாது. ஏனென்றால் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் நிறைவேற வேண்டும். அது நிறைவேறுற வரைக்கும் நம்ம போராடி கொண்டே இருக்கணும். அதான் பவுலடியார் எழுதுகிறார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன். அது போராட்டம், இட்ஸ் அ ஃபைட், பட் இட்ஸ் அ குட் ஃபைட். ஆமென். அது போராட்டம், ஆனால் நல்ல போராட்டம். அநேகர் நம்ம சொல்ல வேண்டும், நாம் 100 வயது வரைக்கும் வாழ்ந்தாலும் வாழ்றோம், நான் நம்புகிறேன், எல்லாம் சொல்கிறேன். ஆனால் 100 வயதுக்கு அப்புறம் நம்ம திரும்பி பார்க்கும்போது சொல்லணும், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். முக்கியமா ஆமென். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். ஏதோ பயந்து பயந்து ஓடுனேன் அல்ல, விசுவாசத்தை காத்து கொண்டு தைரியமாய் ஓடுனேன். ஆமென். அதான் ஒரு இடத்துல தீமோத்தேயுக்கு எழுதும் போது சொல்றான், ஆண்டவர் பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் தெளிந்த புத்தியும் அன்பும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார். அந்த பலன் வந்துட்டு மற்றவரை போய் தாக்குவதற்கான பலன் அல்ல, தாக்க முடிந்தாலும் அந்த பலன் மற்றவர்களை உருவாக்கக்கூடியதான பலன். ஆமென். ஒருவரை தாக்கி கீழே தள்ளுவதல்ல, கீழே விழுந்தவர்களை தூக்கி எழுப்பி வைக்கிற பலன் அது. அன்பும் உள்ள ஆவி. ஆமென். அன்புள்ள, யாரை பார்த்தாலும் கோவம் வரக்கூடாது. அப்படி கோவம் வந்துட்டு இருந்தால் ஒரு சிலர் சொல்கிறாங்க, நான் ஜபத்திலே இருக்கனால ஆண்டவரோட ரொம்ப ஒன்றிச்சிட்டேன், யாரை பார்த்தாலும் எரிச்சல் ஆகுதுன்பாங்க. அப்போ நீ ஜெபம் பண்ணது ஆண்டவர்கிட்ட இல்லை, வேற யார்ட்டையோ ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, என் சீஷர்கள் என்று உங்களை எப்படி தெரிந்து கொள்வார்கள்? நீங்கள் அன்பாக இருக்கிறதை வைத்து தெரிந்து கொள்வார்கள். ஆமென். சில நேரத்தில் கோவப்படலாம், அன்பின் நிமித்தம் அவங்க குழந்தைங்க இடத்துல கோவப்படலாம், அது வேற. ஆனால் சிலர் பார்க்கும் போதெல்லாம் அவங்க அது சரி. அடுத்து பாருங்க, அன்பின் நிமித்தம் உங்களை சீஷர்கள் என்று தெரிந்து கொள்வார்கள். ஆகவே நல்ல போராட்டத்தை போராட வேண்டும், விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை. ஒரு நாள் அநேக நேரங்களில் நாம் ஒரு தாயாரிடம் பேசிக்கொண்டே இருந்தார். நான் சொன்னேன், அவங்க சொன்னாங்க, என் பையன் இப்படி கஷ்டப்படுறானே இவ்வளோ. நான் சொன்னேன், அது உங்கள் பையன் இல்லைங்க, ஆண்டவர் கொடுத்த பையன், ஆண்டவரோட பையன் அப்படின்னே. உடனே நான் இல்லை கஷ்டப்படுறேன் அப்படின்ட்டாங்க. உடனே நான் சொன்னேன், அது எதுவும் சொல்லலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அது வந்துட்டு ஆண்டவரோட பையன்ட்டு வேதாகமத்தை வச்சு சொல்லிட்டேன். ஆனால் நீங்கள் பாருங்கள், நான் சிறிய வயதிலிருந்து வளர்க்கப்படும் பொழுது எனக்கு தாயாரும் தந்தையும் சொன்ன காரியம், நான் ஸ்கூல் போகும்போதெல்லாம் முதல்ல உனக்கு டேடி மம்மி கிடையாது, முதல்ல ஆண்டவர், அதற்கப்புறம் தான் தாயும் தந்தையும் அப்படி என்று சொல்வார்கள். நீ எது வேணும்னாலும் ஆண்டவர்கிட்ட கேட்டதுக்கப்புறம் அதை கேட்கணும். இது பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, என்னை விட தாயையோ தந்தையோ நேசிக்கிறவன் எனக்கு சீஷனாக இருக்க முடியாது என்று சொல்கிறார். இன்னொரு வகையில சொல்றாரு, கலப்பையில் கை வைத்துட்டு பின்னால பார்க்கிறவனும் என் சீஷனா இருக்க முடியாது. அநேகர் பலகீனமானவர்களை தேவன் சேர்த்து கொள்வார், பலகீனமாகவே வைத்திருக்க மாட்டார். பலகீனமாய் வரலாம், ஆனால் பலவானாய் இருந்தால் மாத்திரம்தான் தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியும். மனதளவில் உள்ள பலன். நீங்க பாருங்க, இந்த உலகத்தை விட்டு நான் சொல்லுவது சற்று கடினமாக இருக்கலாம், மேடையிலிருந்து இதெல்லாம் பேசலாமா என்று கேட்கலாம், நாம் பேசலாம். இது உலகத்தில் உள்ளவர்கள் தான் கலங்க வேண்டும். ஒரு நாள் நாம் வைத்திருக்க எல்லாம் நம்மை விட்டு போய்விடும். நான் இப்போ என்னையே நான் உதாரணப்படுத்துகிறேன். நான் இந்த உலகத்தை விட்டு என் தாய் தந்தையை விட்டு நான் போய்விடலாம், என் தாய் தந்தை என்னை விட்டு போய்விடலாம். இதெல்லாம் இறைவனின் மகா ஞானத்தை சார்ந்த ஒரு காரியம், அவருடைய சித்தமும் திட்டமும். ஆனால் இது என்னை விட்டு போகாத ஒரு காரியம் என்றால் தேவ பிரசன்னமாக இருக்கிறது. ஆமென். இங்கே இருக்கிறீங்க, உங்கள் பிள்ளைங்க நீங்கள் சொல்லலாம், என் பிள்ளைய நினச்சி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்ட்டு. உங்கள் பிள்ளைய நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க, உங்களை விட வருத்தப்படுற தேவன் இருக்கார். ஆமென். நீங்கள் அவர் வந்துட்டு தாய் இல்லாதவர்களுக்கு தாயானவராக இருக்கிறார், தந்தை இல்லாதவர்களுக்கு தந்தையாக இருக்கிறார். அதே தான் கிறிஸ்தவர்களுக்கும் சபையில் உள்ளவர்களுக்கும் சொல்லுகிறார். பேச முடியாதவர்களுக்கு போய் பேச வேண்டும், கணவர் இல்லாதவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். சபையானது அநேக கைம்பெண்களை எல்லாம் உதவி செய்தார்கள். முடியாதவர்களுக்கு, நாம் இயலாதவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஏன் அப்படி செய்ய வேண்டும்? என் தேவன் செய்கிறார், தேவன் நமக்கு செய்தார், நாம் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அநேக கிறிஸ்தவ மிஷனரிஸ் வந்தாங்க. ஏன் வந்தாங்க? அவங்க எல்லாம் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், அவங்க சம்பாதிக்கிறதுக்கு வரவில்லை. ஒரு பணக்கார நாட்டை, நம்ம எல்லாரும் இங்கிருந்து பணத்துக்காக மற்ற நாட்டுக்கு போகிறோம், அவங்க பணக்கார நாடை விட்டு இங்கே வந்தாங்க. ஏனென்றால் அந்த மத்தேயு கடைசியில் சொன்னது தான், உலகமெங்கும் போய்
சுவிசேஷத்தை பிரசங்கிங்க அப்படின்னு சொன்னார். நமக்கு ஒரு நம்மை ரட்சித்த தேவன் நமக்கு கையில் ஒரு காரியத்தை ஒப்பு கொடுத்துருக்கிறார். ஆமென். நீங்கள் பாருங்கள், எப்போதுமே நம்ம எந்த விஷயத்தையும் நம்ம சொல்லிவிடக்கூடாது. நம்ம எங்கள் பிள்ளை தான் எனக்கு முதல்ல, எங்கள் அம்மா அப்பா தான் முதல்ல என்று. இதற்கெல்லாம் மேலே உங்களை படைத்தவர் ஒருத்தர் இருக்கிறார். ஆமென். உங்கள் தாய் தகப்பன் உங்களை பார்ப்பதற்கு முன்பாக அவர் கண்கள் உங்களை பார்த்தது. உங்கள் தாய் தகப்பன் பார்க்காமல் இருக்கிற நேரத்திலையும் அவர் கண்கள் தான் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. அவர் தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொன்னார், தாகமாய் இருக்கிறவர்கள் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னார். அவர் என்னிடத்தில் தண்ணி இருக்கிறது என்று சொல்லவில்லை, அவரே ஜீவ ஊற்றாய் இருக்கிறார். ஆமென். நான் என்னால் உயிர்த்தல வைக்க முடியும், மரிக்கவும் வைக்க ஜீவிக்கவும் வைக்க முடியும் என்று சொல்லவில்லை, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். என்னை புசிக்கிறவன் மரணத்தை அதாவது சந்தித்தாலும் அவன் பிழைப்பான். ஆமென். அதாவது இந்த உலகத்தின் காரியம் 100 வருஷம்னு வச்சுக்கோங்க. நான் ரொம்ப ஜெனரஸாக சொல்கிறேன். அதை 100 வருஷத்துக்கு அப்புறம் என்ன, ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதாக இருந்துட முடியாது. ஏனென்றால் தேவன் எதிர்பார்க்கிறது அநேக. நம்ம ஒவ்வொரு இதில் பவுல் எழுதுகிறான், குடும்பத்தை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்று எழுதுகிறான். ஆமென். சிலர்லாம் சொல்கிறாங்க, எனக்கு வேலை ரொம்ப முக்கியம் என்று வேலையை போயிடுறாங்க, குடும்பத்தை தான் 2வது வைக்கிறாங்க. அதெல்லாம் வேதம் இது பண்ணல. குடும்பத்தை நேசிக்க வேண்டும், எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும். ஆனால் இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட தேவனை முதலில் வைக்க வேண்டும். ஆமென். இட்ஸ் அ ப்ரையாரிட்டி. அது நீங்கள் அந்த தேவனுடைய இடத்தை யாருக்கும் கொடுத்து விடக்கூடாது. இதே ஆபிரகாம் இடத்தில் தான் தேவன் சோதித்தார். தேவன் சோதித்தது தேவனுக்காக அல்ல, தேவனுக்கு அவருடைய இருதயம் தெரியும் தேவன் மீது அன்பாய் இருக்கிறான் என்று. தேவன் ஏன் சோதித்தார்? அது எழுதப்பட்டது, நீங்களும் நானும் வாசித்து அதன் போல் வாழ வேண்டும் என்று. தேவன் அவன் குமாரனை, நேசித்த குமாரனை பலியிட சொன்னார். பலியிட சொன்னதுக்கு காரணம் என்னவென்றால், அவர் முடிவில் தெரிந்து கொண்டார், ஆபிரகாமே, நீ உன் குமாரன் மீது கண்கள் இல்லை, என் மீது உன் கண்கள் இருக்கிறதுனால உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். உங்கள் கண்கள் யார் மீது இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். இந்த உலகம் மாறும் உலகம், மனிதர் மீது கண்களை வைத்து விடக்கூடாது. ஆமென். மாறாத கிறிஸ்துவின் மீது உங்கள் கண்கள் இருக்க வேண்டும். இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல விளக்கிற தேவன், மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன். ஆமென். உங்கள் விசுவாச வாழ்க்கை நம்பிக்கையோடு கலந்ததாக இருக்க வேண்டும். ஆமென். மற்றபடி கடைசியாக விசுவாசத்தில் வல்லவராக வேண்டும். ஆமென். அதில் சொல்லியிருக்கு, விசுவாசத்தில் வல்லவனாகி தேவனை மகிமைப்படுத்தினான் என்று எழுதியிருக்கு. அதை அடிக்கோடிட்டு, அடிக்கோடுனா பைபிளில் சொல்ல மைண்டில் வச்சு கொள்ள வேண்டிய விஷயம். அது என்ன பார்த்தீங்கன்னா, எந்த சூழ்நிலையும் தேவனை ஆராதிக்கிறதை விட்டு நிறுத்தி விடக்கூடாது. ஆமென். யோபுவை போல சொல்லணும், ஆண்டவரே வெறும் கையாக வந்தேன், வெறும் கையாக போக போகிறேன், ஆனால் அதனால நான் உங்களை ஆராதிக்காமல் இருக்க போகிறதில்லை. ஆமென். இந்த 4 பேரை போல சொல்ல வேண்டும், என் ராஜா கைக்கு தப்பு வைக்க வல்லவர் என்று எனக்கு தெரியும், ஆனால் தப்பு வைக்கணுன்றது கட்டாயம் என் ஆண்டவருக்கும் கிடையாது. நான் எதிர்பார்க்குறேன் தப்பு வைப்பாருன்னு, பண்ணலன்னா கவலை கிடையாது. நான் அவரை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டேன் என்று சொல்லணும். எந்த நிர்பந்தம் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்காத ஒரு பிடிமானம் இருக்க வேண்டும். ஆமென். தேவனுடைய வாக்குத்தத்த வசனம், நீங்கள் ஆராதிக்க வேண்டும் தேவனை எல்லா நேரத்திலையும். நம்ம வாழ்க்கையே ஒரு ஆராதனை ஆக வேண்டும். ஆலயத்துக்கு வந்தால் என்ன செய்வோம்? நம்ம புரிந்து கொள்ளப்பட்ட இந்த கூடாரமான ஆலயத்தில் வந்தால் ஆராதிப்போம். நாம் வாழ்க்கையே ஆராதனை ஆகணும். ஏனென்றால் நாம் செய்கிற காரியத்தை மனிதருக்கு என்று செய்யாமல் தேவனுக்கு என்று செய்ய வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. நீங்கள் போகின்ற இடத்தில், வாருகின்ற இடத்தில் யூ ரெப்ரசன்ட் கிரைஸ்ட். நீங்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். அநேகர் வேதத்தை வாசிக்க நேரம் கிடைக்காது. உங்களுடைய நடவடிக்கைகளை பார்ப்பார்கள், உங்களுடைய ஆசீர்வாதத்தை பார்ப்பார்கள், உங்களுடைய கடினமான சூழ்நிலையிலும் நீங்கள் விடாத விசுவாசத்தை பார்ப்பார்கள். அதை பார்க்கிறவர்கள் அதற்கு பின்பாக இருக்கிற கிறிஸ்துவை காண்பார்கள். உங்கள் நிமித்தம் ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படும். ஆமென். காட்ஸ் ப்ராமிசஸ் ஆர் எவ்ரிதிங். இதுக்கு 4 கேரக்டரிஸ்டிக்ஸ் நான் ஆங்கிலத்தில் எழுதி வைத்திருந்தேன். முதலாவது,
அவன் 4 கேரக்டர், இதோடைய குணாதிசயம், இந்த 4 வசனத்தோட குணாதிசயம் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் என்ன நினைத்தான்? முதலாவது, காட் இஸ் எவ்ரிதிங், தேவன் தான் எல்லாமே. ஆமென். இரண்டாவது, சூழ்நிலைகள், சிச்சுவேஷன்ஸ் ஆர் நத்திங், சூழ்நிலைகள் ஒன்றுமே இல்லை. சேலஞ்சஸ், போராட்டங்கள் ஆர், அது வந்துட்டு ஒரு அடிக்கல் தேவனை மகிமைப்படுத்துவதற்காக. ஏனென்றால் ஒரு காரியத்தை நீங்கள் கடந்து செல்லாமல் அடுத்த இடத்திற்கு, ஒரு காரியத்துக்குள் போறீர்களா, அடுத்த இடத்துக்கு வரும்போது நீங்கள் சாட்சிகளாக வருவீர்கள். அநேகர் உட்கார்ந்து இருக்கிறீங்க, அநேகர் நீங்கள் சொல்லலாம் நான் போராட்டத்தில் இருக்கேன்னு சொல்லலாம். நீங்கள் போராட்டத்தில் இல்லை, உங்களுடைய சாட்சியில் நடுப்பகுதியில் இருக்கிறீர்கள். உங்கள் சாட்சி முடியும் பொழுது, உங்கள் சாட்சி டிசம்பர் மாதத்தில் இருக்கலாம், அடுத்த மாதத்தில் இருக்கலாம், அடுத்த வருடத்தில் இருக்கலாம். ஆனால் நீங்கள் நினைக்க வேண்டியது சாட்சியின் நடுப்பகுதியில் இருக்கிறீர்கள். ஆமென். அந்த இடத்தை விட்டு வெளியே வரும்போது நீங்கள் மற்றவர்களுக்கு சாட்சியாக இருப்பீர்கள், உங்கள் சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்கு வழிகாட்டுகிறவர்களாக இருப்பீர்கள். ஆமென். காட்ஸ் ப்ராமிசஸ் ஆர் எவ்ரிதிங், அவருடைய வார்த்தையும் தேவனும் தான் எல்லாமே. ஆமென். இறுதியாக அவனுடைய நம்பிக்கையும் விசுவாசமும் தேவன் மீது இருந்தது, தேவன் கொடுத்த வார்த்தையின் மீது இருந்தது. இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தேவன் சொல்லுகிற வார்த்தை, அவருடைய சபையை, அவர் நேசித்த ஒரு சபையை, இரத்தம் சிந்தி மீட்டு கொண்ட சபையாருக்கு பேசுகிற காரியம். அவர் உங்களை காண்கிறவராக இருக்கிறார். ஆமென். இந்த எல்லாம் நம்பிக்கை இல்லை, எல்லா சூழலும் போச்சு, எங்கள் வீட்டில் சமாதானம் இல்லை, இல்லாதவைகளாக இப்போ இருக்கிறது, இருக்கிறவைகளை போல் ஆக்கிறார். அது சூழ்நிலை செத்து போச்சு, அதை மீண்டும் உயிர்ப்பிப்பார். உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் வல்லவராக வேண்டும். ஆமென். தேவன் மகிமைப்படுவாராக. இறுதியாக நான் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் அநேக காரியத்தை வேதத்திலிருந்து சொன்னேன். நாம் இருக்கிற காரியத்தை பார்ப்போம். நாம் உட்கார்ந்திருக்கிற சபை 1987 ஆண்டு இங்கே தேவன் ஆண்டவர் போதகரையும் உடன் கூட்டி வந்தார். நீங்கள் பாருங்க, 87வது ஆண்டில் நடந்தது, இன்று வரைக்கும் 38வது ஆண்டு தொட போகிறது. தேவனுடைய கிருபை இல்லை என்றால், தேவனுடைய கரம் பிடிப்பு இல்லை என்றால் இங்கு நாம் இருக்கிறதில்லை. ஆமென். இங்கு இருக்கிறது போதகரையும் போதகர் குடும்பத்தையும் நேசித்ததுனால் ஆண்டவர் இங்கே அந்த சபையை நாட்டவில்லை. இங்கு ஒவ்வொருவரும் நீங்கள் இங்கே வந்து உட்கார்ந்திருப்பீர்கள் என்று அறிந்து உங்களையெல்லாம் நேசித்து, யாவரையும் நேசித்தது நிமித்தம் இங்கு ஒரு சபையை உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஆமென். இந்த சபைக்கு அநேக சாட்சிகள் உண்டு. அநேகர் இந்த எனக்கு விவரம் தெரிந்து 1997 வைத்துக்கிட்டாலும் ஒரு சிறிய சபையாக இருந்தது. அதற்கு முன்பாக இன்னும் சிறியதாக இருந்தது. அநேக பிரச்சனைகள் இருந்தது, அநேக போராட்டங்கள் இருந்தது. அப்பொழுது நாம் வந்துட்டு இப்போ அநேக தெரிந்திருந்தாலும், அந்த நாளில் வந்துட்டு நிறைய பேர் தெரிந்தாலும் சற்று மனித அளவில் பார்த்தால் பெரிய பலனான இடத்தில் இருந்ததல்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேக இதில் அரசியலில் உள்ளவர்கள் பலம் வாய்ந்தவர்கள் என்று நினைத்து கொண்டு இந்த கல்லில் வந்து மோதினார்கள். ஆமென். இந்த கல்லில் மோதுகிறவர்கள் நொறுங்கி போவார்கள். அவர்கள் இந்த இடத்துல இல்லை, இந்த கல் இங்கே நினைத்து நிற்குது. ஏனென்றால் கிறிஸ்துவானவர் அடிக்கல்லாக கொண்டு இருக்கிறது இந்த இடம். ஆமென். மூளைக்கல்லாக கொண்டு இருக்கிறது ஆண்டவருடைய வார்த்தையை. நான் இந்த சாட்சி இந்த சபையை மட்டும் சொல்லலை, நம்மளுடைய ஆர்கனைசேஷனை சொல்கிறேன். அசம்பிளிஸ் ஆஃப் காட் வந்து 100 வருடத்துக்கு மேலாகிறது. ஏன் அசம்பிளிஸ் ஆஃப் காட் வந்தது ஒரு பெரிய சாட்சி, அதே ஒரு செய்தியாக சொல்லலாம். அது வந்துட்டு ஒரு கிறிஸ்தவ அந்த டைமில் வந்துட்டு படித்தவர்களும் பணக்காரர்களுக்கான ஒரு மதமாக மாறிவிட்டது. அவர்கள் வந்துட்டு கிரீக் ஹீப்ரூலாம் படிச்சுட்டு ஒரு மாதிரி அப்படி நடந்துட்டு பணம் வைத்துக்கிட்டு பாவப்பட்டவங்களுக்குலாம் இடம் இல்லாமல் இருந்தது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி தேவன் வந்துட்டு கருப்பர்களையெல்லாம் விட மாட்டேன்னு சொன்னாங்க. கருப்பர்கள் வெள்ளையர்கள்லாம் உட்கார்ந்துருக்க ஒரு இடத்துல அபிஷேகத்தை ஊற்றி செய்மார் என்கிற ஒரு கருப்பர் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு அசம்பிளிஸ் ஆஃப் காட் உலகமெங்கும் 100 வருடத்தில் இந்த வேகத்தில் எந்த டினாமினேஷனும் இது பண்ணல. ஏனென்றால் கிறிஸ்துவால் நாட்டப்பட்ட ஒரு காரியம். ஆமென். அவரிடத்துல ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் தேவையில்லை, எல்லாரும் ஒன்றாக இருக்கிறோம். ஆமென். யாராக இருந்தாலும் வர சொல்லியிருக்காரு. நீங்கள் பாருங்கள், இது எல்லாமே கிறிஸ்து நடத்தி வந்த காரியம். ஆமென். இந்த சபையை 1987 போதகரிடத்திலே கேட்டிருந்தால் பார்த்துருக்க முடியாது. ஆனால் இல்லாதவைகளை இருப்பவைகளை போல் கண்ட தேவன் கண்டிருந்தார். ஆமென். ஆனால் பாருங்கள், இன்னைக்கு 2025 நான் பேசி கொண்டிருக்கிறேன். 2045 இந்த சபை 10,000 கூட இருக்கலாம்,
நம் கண்கள் பார்க்கவில்லை. ஆமென். ஆனால் எண்ணிக்கை முக்கியமல்ல, உள்ள யாவரும் வேதத்தை அறிந்தவர்களாக சீஷர்களாக இருக்க வேண்டும். ஆமென். தேவன் நமக்கு கிருபை தருவாராக. இன்னைக்கு எந்த சூழ்நிலையில் நீங்க வந்திருந்தாலும் சரி, தேவனை நம்பி வந்தவர்கள் ஒருபோதும் கைவிடப்படார்கள். ஆமென். நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நான் மீண்டும் மீண்டும் அதை அழுத்தி சொல்கிறேன், தேவன் உங்களோட பேசட்டும். ஒருவேளை நீங்க இன்னைக்கு அது பேசப்படாமல் இருக்கலாம், எதிர்காலத்தில் நீங்கள் எந்த சூழ்நிலையில் போனாலும் இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற தேவன் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். அதோடு இல்லை, நம்ம கண்களால் நம் அருகே உள்ள தேவன். நான் சபையை சொன்னேன், ஏஜி டினாமினேஷனை சொன்னேன். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டும். வீட்டில் போய் எழுதுங்க, இந்த சூழ்நிலையை 2012 நான் கடந்து விட மாட்டேன் என்று நினைத்தேன், எப்படி கடந்தேன் தேவனுடைய சாட்சியாக இருக்கிறது. ஆகையால் தான் சொல்லுகிறான் சங்கீதக்காரன், என்னை மன்னிக்கும்படி கேட்கிறேன், நேரம் கடந்து போய்விட்டது. நான் நம்பிக்கை இல்லாத நேரத்தில் சொல்கிறான், எல்லாம் he was discouraged. நான் பூர்வ காலங்களை சிந்திக்கிறேன். ஆமென். எனக்கு ஏற்கனவே தேவன் செய்ததை நான் சிந்தித்து பார்க்கிறேன். ஆண்டவரே, அந்த தேவன் மீண்டும் என்னை உயிர்ப்பிப்பார் என்று நம்புகிறேன். ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமா? ஹல்லேலூயா. நல்ல வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மெல்லாம் எழுந்திருப்போமாக ஆண்டு சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆலையில் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல பேரிட்டு அழைக்கும் தேவன். ஹல்லேலூயா. ஓ, நம்முடைய நம்பிக்கை, விசுவாசத்தின் மீது உள்ள நம்பிக்கை. ஹல்லேலூயா. நடக்குமா நடக்காதா பல கேள்விக்குறி இருக்கலாம். ஆனால் நம்முடைய கண்களால் அதை காண்கிறோம். ஆனால் இப்போது கண் முன்னால் இல்லை. ஆனால் நம்முடைய விசுவாசத்தில் அதை அடைந்து கொள்வோம் என்ற நிச்சயத்தை தேவன் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரகபாஷாந்தரதியானா, யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம், சொப்பனம், அது நடக்குமா நடக்காதான்னு பல கேள்விகள் இருந்தது. ஆனால் அவனுடைய கண்கள் அதை கண்டது. கர்த்தருடைய கண்கள் அதை உறுதிப்படுத்தி அவனுக்கு காண்பித்தது. ஒரு நாளிலே அமர்ந்தானவன். அப்படி எல்லையிலே இருப்பான் என்ற நம்பிக்கையே இல்லை மற்றவங்களுக்கு. ஆனால் ஆண்டவருடைய மீது, வசனத்தின் மீது அவனுடைய நம்பிக்கை இருந்தது. நம்முடைய ஆண்டவர் மீது நம்முடைய விசுவாசம் வாழ்வு நிலைத்திருக்கப்பட உயிர்ப்பிக்கும் தேவன். ஹல்லேலூயா. நம்மை உயிர் மீட்சி அடைய பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, மகிமை மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபரகபஷாந்தரதியானா. ஹல்லேலூயா. துன்ப பெருக்கிலே சோர்ந்திடாதே, அன்பர் அறியாமல் வந்திடாதே. துன்ப பெருக்கிலே சோர்ந்திடாதே, அன்பர் அறியாமல் வந்திடாதே. கண்மேலி போனான் காத்திடுவே என்றனரே. கண்மேலி போனான் காத்திடுவே என்றனரே. அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடே. அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டே இன்பமாக அவர் பாதையோடே. தாமே வழியோ சத்தியமோ ஜீவனுமே. தாமே வழியோ சத்தியமோ ஜீவனுமே. எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி தேவன் நமக்கு நிச்சயித்திருக்கிறவைகளை அடைந்து கொள்ள பண்ணுவார். பவுலுக்கு ஒரு நிச்சயத்தை கொடுத்தார். ரோமாபுரிக்கு முன் போய் அந்த ராயனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும்.
அவன் ராஜாக்களுக்கு முன்பாய் நிற்க வேண்டும் என்பதை தேவன் அவனுக்கு கொடுத்து வைத்ததான வார்த்தைகள். ஆனால் போவதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை. எல்லா இடமும் போனான். ரோமாபுரி போக சாத்தியக்கூறு இல்லை. ஆனாலும் ராயனுக்கு அபாயமிட்ட போது அவன் அழைத்து சென்றார்கள். வழியிலும் பிரச்சனைகள், இடையூறுகள். ஆனாலும் வேதத்தை நீங்கள் சொல்லும்போது வாசிக்க போது சொன்னீங்க, நான் சொல்லுவான், இந்த காரியத்தை எனக்கு சொல்லியிருக்கிறபடினாலே நீங்கள் கவலைப்படாத, நிச்சயமாய் நாம் அந்த எல்லைக்கு போவோம். அல்லேலூயா. ஒரு நாள் ராயனுக்கு நிற்கும் போது அவனுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் எப்படியே உறுதிப்படுது. ஆண்டவர் கிருபை செய்தார். பல போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். நாம் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். பரிசுத்தம் நல்ல பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல வார்த்தைகளுக்கான நல்ல கதிரி ஸ்தோத்திரப்படுவாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பரிசுத்தம் நல்ல பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஐயா ஆண்டவரே, இல்லாதவர்கள் இருக்கிறவைகளை போல பேரிட்டு அழைக்கிற தேவன். ஆண்டவரே, ஒன்று இல்லையா, ஆனால் பேர் அதுக்கு வைத்து அழைத்து அதை அப்படியே கொண்டு வந்து நிறுத்தினி. ஆண்டவரே, உங்களோட வல்லமையில வார்த்தைகள், வசனங்கள், ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே, அதன் மீது நாங்கள் விசுவாசம் வைத்திருக்கிறோம். அந்த விசுவாசத்தை நிலைத்திருக்க பண்ணுவீராக, உயிர் மீட்சி அடைய பண்ணுவீராக, அதை பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. அவர்கள் அணைத்து கொண்டது போல எங்கள் வசனங்களை அணைத்துக் கொள்ள கிருபை செய்வீராக. வசனம் கேட்டபடி பிள்ளைகளுக்கு தராசோதியும் நீர் மகிமைப்படும். சாயங்கால கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல பரம்பரவார். ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், கிருபை, சமாதானம், சந்தோஷம் நாம் அனைவரும் மீண்டும் மீண்டும் சதாகாலம் இருப்பதாக. ஆமென், ஆமென். Hallelujah. Hallelujah. Hallelujah.